நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களோட ரெஸ்யூமே ரிஜெக்ட் ஆகுதா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் அது. பிகாஸ் இந்த வீடியோவில் ஒரு ரெஸ்யூமே அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு ரெஸ்யூமேல என்னெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் இருக்கக்கூடாது, அண்ட் அதை எந்த டூல் வச்சு நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷன் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஹைப் அப்படின்னு இருக்கும். அந்த ஹைப்பை கொடுத்து ஹைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களை மாதிரியே இருக்க பல பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பார்த்து பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு உங்களோட ரெஸ்யூமே உங்களோட ஹெச்ஆருக்கோ இல்லை ரெக்ரூட்டருக்கோ டேரெக்டாக போகாமல் அதுக்கு முன்னாடி ATS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேருக்கு போகும். ATS அப்படின்னா அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர். இதோட வேலை என்ன அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமே லைன் பை லைனாக பார்த்து அதில் இருக்க கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு இந்த ரெஸ்யூமே இந்த ஜாப் ரோலுக்கு மேட்ச் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி அது ஒரு ஸ்கோர் கொடுக்கும். இதில் ஹை ஸ்கோர் பண்ணுற ரெஸ்யூமே மட்டும்தான் நெக்ஸ்ட் ஹெச்ஆர் கிட்ட போகும். அதில் லோ ஸ்கோர் பண்ணுற ரெஸ்யூமே எல்லாமே அந்த இடத்துல ஸ்கிராப் ஆகிடும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு வேலையை இந்த ரெஸ்யூமேயை ATSக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுறது தான். ரெஸ்யூமே ATSக்கு பிடிக்கணும்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கவே கூடாது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஃபோட்டோ இருந்தால் ATSனால அந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக ட்ராக் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபோட்டோ அப்படிங்கிறத வைக்காதீங்க. ரெண்டாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்கள் ஒய்ஃப் நேம் என்ன, உங்கள் ஃபாதர் நேம் என்ன, உங்கள் மதர் நேம் என்ன, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, நீங்கள் எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்க, உங்கள் டோர் நம்பர் என்ன, இந்த மாதிரி எந்த ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனுமே ரெஸ்யூமேல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரெஸ்யூமே அப்படிங்கிறதே ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் தான். ஸோ அதில் வந்து நம்மளோட ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். மூணாவது கலர். சிவப்பு, மஞ்சள், பச்சைன்னு கண்ணா பின்னால கலர்ஸ் எல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டுமே உங்கள் ரெஸ்யூமே ரெடி பண்ணிக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தால் மட்டும்தான் ATSனால உங்கள் ரெஸ்யூமேல இருக்க கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் நாலாவது டபுள் காலம் ரெஸ்யூமே. இந்த டபுள் காலம் ரெஸ்யூமேங்கிறது இதுதான். இந்த மாதிரி டபுள் காலமில் உங்கள் ரெஸ்யூமே இருக்கவே கூடாது. உங்கள் ரெஸ்யூமே எப்போதுமே சிங்கிள் காலமில் தான் இருக்கணும். சிங்கிள் காலம் ரெஸ்யூமேக்கு தான் ATS எப்போதுமே ஹையாக ரேங்க் பண்ணும். ஸோ உங்கள் ரெஸ்யூமே எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் உங்கள் ரெஸ்யூமேல என்னெல்லாம் இருக்கணும், அது எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பிளைன் டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வந்து பெருசாக இருக்கணும். உங்கள் நேமுக்கு கீழே உங்களோட ஜாப் ரோல் என்ன அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே உங்கள் லிங்க்டுக்கான லிங்கையும் ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கும். அண்ட் அதுக்கு கீழே உங்களுக்கான காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கணும். உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இன் த சென்ஸ் ஃபஸ்ட்டு உங்களோட நம்பர், உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, அண்ட் அதுக்கு பக்கத்தில் உங்களோட GitHub ரெபாசிட்டரி லிங்க். அதாவது நீங்கள் GitHubல ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி அதை வச்சிருப்பீங்க இல்லையா, அதோட GitHub ரெபாசிட்டரி லிங்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் சம்மரி. இந்த ப்ரொஃபைல் சம்மரி அப்படிங்கிறது 3லேருந்து 4 லைன் வரைக்கும் இருக்கலாம். உங்களுக்கு ப்ரொஃபைல் சம்மரிங்கிறத எழுத தெரியலனா ஜஸ்ட் ChatGPT போயிட்டு நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கேன், எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமுக்கு ஒரு ப்ரொஃபைல் சம்மரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ஃபார்மேட்டை கொடுக்கும். அண்ட் அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது ஒரு ஐடியா தான் கொடுக்கும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், தெரியாத எதையுமே அந்த இடத்துல போட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா டெக்னிக்கல் ரவுண்ட் அப்போ கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த இடத்துல போய் மாட்டிப்பீங்க. ப்ரொஃபைல் சம்மரி முடிச்சதுமே நெக்ஸ்ட் உங்களோட பெஸ்ட் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை தான் மென்ஷன் பண்ணணும். மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட இருக்க பெஸ்ட்டான விஷயமாவே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ப்ராஜெக்ட் ரொம்ப எக்ஸப்ஷனலாக பண்ணியிருக்கீங்க, ISRO கூட இல்லை DRDO கூட இந்த மாதிரியெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க நமக்கு வந்து நிறைய கம்பெனிஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதே பெஸ்ட்டு தான். ஸோ அது என்ன பண்ணுங்கள், அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸு கீழேயுமே ஜஸ்ட் கம்பெனி நேம், அந்த கம்பெனியில் நீங்கள் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, அந்த கம்பெனியில் நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டை எந்த இயரில் பண்ணீங்க அண்ட் அந்த ப்ராஜெக்ட்டில் என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது, பட் உங்ககிட்ட ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப்பை உங்கள் ப்ரொஃபைல் சம்மரிக்கு கீழே அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு ஆர்டராக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் சம்மரி, அந்த ப்ரொஃபைல் சம்மரிக்கு கீழே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா உங்களோட இன்டர்ன்ஷிப், அதுக்கு கீழே உங்களோட ப்ராஜெக்ட்ஸ், இந்த ஆர்டரில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது உங்கள் ஜாப் ஒன்று அப்ளை பண்ணுவீங்களே அந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷனை போய் படிங்க. அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு என்ன ஸ்கில்லெல்லாம் வேணுமோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். கண்ணா பின்னான்னு எல்லா ஸ்கில்ஸையும் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேட் சாஃப்ட்வேர்ஸ் தெரியும், ஆன்சிஸ், கேட்டையா, இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸும் தெரியும். இன்கேஸ் நீங்கள் டெவலப்மெண்ட் சைடு லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுல் ஸ்டேக், ஃப்ளட்டர் இதெல்லாம் கூட லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இப்போ இது எல்லாத்தையுமே அந்த ஸ்கில் செட்டில் போடணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாபுக்கான கீவேர்ட்ஸை தான் ATS ட்ராக் பண்ணும். ஸோ அந்த ஜாப் ரோலுக்கான ஸ்கில்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் HTML தெரியும், CSS தெரியும், JavaScript தெரியும், நோடு தெரியும், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். பட் அந்த இடத்துல உங்களுக்கு Photoshop தெரியும், இல்லை Figma தெரியும், அண்ட் உங்களுக்கு கேட் சாஃப்ட்வேர்ஸ், கேட்டையா, Creo, ஆன்சிஸ் இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், AML, UX அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை எடுத்து புதுசாக படிக்கணும்னாலும் சரி, அந்த ஃபீல்டில் இருக்க டவுட்ஸ்
இதை யாரெல்லாம் படிக்கலாம், என்னெல்லாம் படிக்கணும், படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கோப் இருக்குமா, ஒரு ஃப்ரெஷராக இதில் வேலை கிடைக்குமா, அப்படி வேலை கிடைச்சா நமக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டவுட்டையும் HCL GUVI கண்டக்ட் பண்ணுற ஃப்ரீ ஆன்லைன் வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து டேரெக்டாகவே நீங்கள் கேட்டு உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக இப்போ இருக்கிற ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸை ஹேண்ட்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் சர்க்கிளையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஃப்ரீ வெபினார்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு எந்த வெபினார் வேணுமோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன். உங்ககிட்ட ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் அந்த ஜாப் ரிலேட்டடாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து HCL GUVIயில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு எங்கேயாவது பண்ணியிருந்தாலும் அது அந்த இடத்துல சர்டிஃபிகேட் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் ரெஸ்யூமேல வந்து மேலே ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்கள் வந்து எஜுகேஷனை லாஸ்ட்டாகவே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த எஜுகேஷன்லேயே நீங்கள் 10th 12th மார்க் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உங்களோட காலேஜ் டிகிரி மட்டும் இருந்தால் போதும். அந்த டிகிரியில் நீங்கள் என்ன CGPA எடுத்தீங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் படிச்சிங்க, இது மட்டும் இருந்தாலே போதும். அப்புறம் லாஸ்ட்டாக போர்ட்ஃபோலியோ. இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது லாஸ்ட்லேயும் இருக்கலாம், ஸ்டார்டிங்லேயும் இருக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே போர்ட்ஃபோலியோ இருந்துச்சு அப்படின்னா ரெஸ்யூமே படிக்காமல் அந்த போர்ட்ஃபோலியோவை பார்க்க போயிடுவாங்க எல்லாரும். அதனால அந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத லாஸ்ட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு தம் ரூல் எதுவும் கிடையாது. நீங்கள் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத மேலேயும் மென்ஷன் பண்ணலாம், கீழே மென்ஷன் பண்ணலாம். பட் எல்லாருமே கண்டிப்பாக இந்த போர்ட்ஃபோலியோங்கிற விஷயத்தை வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் இந்த போர்ட்ஃபோலியோவில் தான் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்ன்ஷிப் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ தட் ஒருத்தங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாகவும் ஈஸியாகவும் இருக்கும். நிறைய பேர் இந்த ரெஸ்யூமே ரெடி பண்ணுறதுக்கு இந்த கேன்வாங்கிற டூலை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த கேன்வா டூலில் பண்ணுற ரெஸ்யூமே எல்லாத்தையுமே ATS வந்து ரொம்ப லோவாக தான் ரேங்க் பண்ணுது. ஸோ அதனால கேன்வா யூஸ் பண்ணி ரெஸ்யூமே பண்ணாதீங்க. பெஸ்ட் வந்து நீங்கள் ஜஸ்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் யூஸ் பண்ணியே போங்க. அதுவே பெஸ்ட்டாக தான் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு அது டெம்ப்ளேட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Novoresume அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த Novoresumeல பண்ணுற ரெஸ்யூமே எல்லாமே வந்து கொஞ்சம் ATS-ஆல ஹைலி ரேங்க் பண்ணப்படுது. நான் பர்சனலாகவே Novoresume யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ரெஸ்யூமே நான் நோவாவில் தான் பண்ணுறேன். அண்ட் Overleaf அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த Overleaf எப்படி இருக்குன்னா ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். அந்த ப்ரோக்ராமை எடிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்க ரெஸ்யூமே அப்படிங்கிறது அப்டேட் ஆகும். ஸோ இதுவுமே வந்து ATS-ஆல ஹைலி ரேங்க் பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்யூமேவாக இருக்குது. நம்ம HCL GUVIயில் கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெஸ்யூம் பில்டர் ஒன்று இருக்குது. இதில் ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட பழைய ரெஸ்யூமே இருக்குது, அதை நீங்கள் அப்டேட் பண்ணணும், அதை மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கு கூட ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ATS ஸ்கோரை செக் பண்ணணும் அப்படின்னாலும் கூட அதிலே நீங்கள் அந்த ATS ஸ்கோரை செக் பண்ணிக்கலாம். ATS ஸ்கோரை செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் என்ன கீவேர்ட்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணால் இந்த ரெஸ்யூமே பெட்டராக மாறும் அப்படிங்கிற சஜஷன்ஸே அதையே கொடுக்கும். அண்ட் ரெஸ்யூமேல யூஸ் பண்ற ஃபாண்ட் அப்படிங்கிறது Calibri, Arial, Roboto, Georgia இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் ஃபாண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஸ்டைலான ஃபாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நீங்க ஃப்ரெஷரா இருக்க பட்சத்தில் ரெஸ்யூமே அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்ட்டா ஒரே ஒரு பேஜ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்க பட்சத்தில் உங்கள்கிட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸும் கம்பெனிஸும் மென்ஷன் பண்றதுக்கு இருக்கும். அந்த மாதிரி டைம்ல கூட 2 பேஜை தாண்டி போயிடாதீங்க. ஸோ ரெஸ்யூமே அப்படிங்கிறது அதிகபட்சமாவே 2 பேஜ் தான் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, உங்க ரெஸ்யூமே இப்போ ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இது இப்போ ATS-ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஜாப் அப்ளை பண்றப்போ அந்த ஜாபுக்கு வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே காப்பி பண்ணி ஸ்கில் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட ரெஸ்யூமேயும் அந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ATS ஸ்கோர் என்ன அண்ட் இந்த ATS ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்கள் ரெஸ்யூமேல நீங்கள் என்னெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அந்த ஸ்கில் சிங்கரே உங்களுக்கு சொல்லிடும். ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரெஸ்யூமே அப்படிங்கிறது செஞ்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான். இனிமேல் ஒரு 100-200 ஜாபுக்கு இந்த ஒரு ரெஸ்யூமே வச்சு அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த நினைப்பை இங்கேயே குழி தோண்டி புதைச்சிருங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸுமே படித்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஏற்ற மாதிரியான உங்கள் ரெஸ்யூமேவை அப்டேட் பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ATS டெஸ்ட்டை கிளியர் பண்ணி HR கைக்கு உங்கள் ரெஸ்யூமே போய் சேரும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு நான் ரெடி பண்ண இந்த ரெஸ்யூமோட டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா ரெஸ்யூமே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை பை.